அவர்கள் காதலிப்பதில்லை. பாகம் 5. அவனையே பார்த்திருந்தாள். எதுவும் பேசவே இல்லை. எதுக்கு இப்படி பார்க்குற என்று கேட்டான். ஒன்றுமில்லை என்கிற தோரணையில் தலையாட்டினாள். அவன் எப்படியும் உண்மையை ஒத்துக்கொள்ளப் போவதே இல்லை என்று அவளுக்கு தெரிந்தது. மெதுவாக எழுந்து சென்றவள் கட்டிலில் படுத்துக்கொண்டாள். ஹரிக்கு இருப்பு கொள்ளவில்லை. உணர்வுகளுடன் விளையாடி கொண்டிருப்பவனுக்கு எதிர்வினை இல்லாதது படபடப்பாக இருந்தது. குளித்துவிட்டு வந்தவன் அவள் அருகே படுத்துக்கொண்டு அவளை இழுத்தணைத்தான். அப்படியே இருந்தாள். ஏதாவது பேசிடி, சந்தேகப்படுறியா என்று கேட்க அவனை ஏறிட்டு பார்த்தவள் இல்லை என்று தலையாட்டினாள். மெதுவாக புன்னகைத்தவன் அவன் இதழ்களில் இதழ்களை பதித்தான். அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. ஆனால் தள்ளிவிடவில்லை. அவள் கர்ப்பமாக இருப்பதாலோ என்னவோ முத்தத்துடன் நிறுத்திவிட்டான். அடுத்த நாள் உடனடியாக தனது அண்ணாவுக்கு அழைத்தவள் எதனை பற்றியும் சொல்லவில்லை. என்னை பிரசவத்துக்கு அழைச்சிட்டு போறீங்களா என்று கேட்டாள். நீதான் வர முடியாதுன்னு சொன்னதா ஹரி சொன்னாரே என்றார் அவர். தூக்கி வாரி போட்டது அவளுக்கு. அவள் எப்போது அப்படி சொன்னாள்? அவளை கைக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விளையாடி இருக்கின்றான் என்று தோன்றியது. இல்ல, நான் வரேன் என்றாள். அவளுக்கு இங்கே இருந்து கிளம்பியாக வேண்டும். சரி, நாளைக்கே வரேன் என்றவள் அண்ணா அலைபேசியை வைத்திருக்க அன்று ஹரிக்காக காத்து கொண்டிருந்தாள் நித்யா. இரவு போல அவனும் வந்தான். நான் ஊருக்கு போக போறேன் என்று சொன்னதுமே சுருக்கென்றிருந்தது அவனுக்கு. எதுக்கு போக போற என்றுதான் அவனிடமிருந்து முதல் கேள்வி. அவள் எதிர்பார்த்ததுதான். இப்படியான மனநிலை இருப்பவர்கள் வாழவும் மாட்டார்கள், வாழ விடவும் மாட்டார்கள். அவர்களை விட்டு செல்வது என்பதே பெரிய தலையிடியாக இருக்கும். அவனை பற்றி இப்போதெல்லாம் நிறைய அறிந்து கொண்டவளோ இங்க தனியா சமாளிக்க முடியும்னு தோணல என்றாள். அவள் அருகே வந்து நெருங்கி அமர்ந்தவன், நான் இருக்கும்போது என்னடி பிரச்சனை என்று கேட்டான். நீங்க வேலைக்கு போயிடுவீங்களே என்றாள் அவள். அவளை ஆழ்ந்து பார்த்தவன், அந்த பொண்ணுங்க சொன்னதை நம்புறியா என்ன என்று கேட்க அவனை ஏறிட்டு பார்த்து கொண்டே இல்லை என்றாள். ஆம் என்று சொன்னால் எப்படியெல்லாம் பேசி அவளை மாற்ற முனைவான் என்று தெரியும். அதனாலேயே பொறுமையான பதில். அப்ப எதுக்கு போற என்று அடுத்த கேள்வி. குழந்தை பிறந்ததும் வந்துடுவேன் என்றாள். அப்படியாவது அவனிடமிருந்து கொஞ்சம் விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கம். அவளுக்கு இங்கே இருப்பது மூச்சடைத்தது. அதுவும் இத்தனை பெண்களை ஏமாற்றி இருக்கின்றான். இத்தனை பேரின் வாழ்க்கையை அவனது சுயநலத்துக்காக கெடுத்திருக்கின்றான் என்று சொன்னதும் அவளால் ஜீரணிக்க முடியவே இல்லை. அவனுக்கு அவள் தான் சொன்னதை கேட்காதது கோபத்தை கொடுத்தது. நீ போகக்கூடாது என்றான் அழுத்தமாக. என்னால் இங்க இருக்க முடியாது என்றாள். சாவடிச்சிருவண்டி என்று சீறிக்கொண்டே எழுந்தான். அவள் இம்முறை பயம் கொள்ளவில்லை. அவனை நிதானமாக பார்த்தாள். சட்டனை எட்டி அவள் கழுத்தை இறுக பற்றியவன், இங்கிருந்து கிளம்புனா கொன்னுடுவேன் என்றான். மூச்சுக்கு திணறினாள். அதன் பிறகு கையை எடுத்தவனோ அவள் அருகே மீண்டும் அமர்ந்து அவள் கையை பற்றி கொண்டே, உன்னை எவ்வளோ லவ் பண்றேன்னு தெரியுமா, நீ இல்லாம இருக்க முடியாது என்றான். அவனை பற்றி தெரிந்திருக்கவில்லை என்றால் மயங்கி இருப்பாள். ஆனால் அவனை பற்றி அறிந்ததாலோ என்னவோ தனது சுயநலத்துக்காக இவ்வளவு கீழிறங்கி நடிப்பவனை பார்த்து அருவருப்பாக இருந்தது. எதுவுமே சொல்லாமல் அவனையே பார்த்திருக்க, நீ இங்கிருந்து கிளம்புனா டைவர்ஸ் நோட்டீஸ் வரும் என்று மிரட்டினான். அதற்கும் எதுவும் சொல்லவில்லை. சட்டனை எழுந்தவன் விறுவிறுவென அறைக்குள் சென்று விட்டான். அன்று அவள் தூங்கினாள். அவனுக்கு தூக்கம் சட்டென வந்துவிடவில்லை. வழக்கமாக அவன் சாப்பிடவில்லை என்றால் அழுவாள், கெஞ்சுவாள். எதுவும் இல்லையே. எழுந்து சென்று சமையல் அறைக்குள் பாத்திரங்களை கீழே போட்டான். அவள் எழுந்து வரவும் இல்லை, ஏன் என்று கேட்கவும் இல்லை. அவனுக்கு அது பெரிய ஏமாற்றம். அடுத்த அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டான். அவள் கண்டுகொள்ளவே இல்லை. அடுத்த நாள் காலையில் அவன் எழுந்து வெளியே வர அங்கே அமர்ந்திருந்தது வேறு யாரும் அல்ல, நித்யாவின் அண்ணன் தான். நீங்க என்ன திடீர்னு என்றவன் கேட்க முதலே, நான் தான் வர சொன்னேன் என்றபடி பெட்டியுடன் வந்து நின்றாள் பெண்ணவள். அவளை வெறித்து பார்த்தான். எரித்து விடுவது போல ஒரு பார்வை. அவள் அவனை பார்க்கவில்லை. கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென வெளியேற அவனுக்கு தடுக்கவும் முடியாத நிலைமை. தடுக்க சென்றால் அடுத்த பெண்களை பற்றி சொல்லிவிடுவாளோ என்று பயம். எப்போதுமே இப்படியான குணாதிசயம் உள்ளவர்களுக்கு தங்களது உண்மை முகம் வெளிப்பட்டு விடுமோ என்கிற பயம் உள்ளுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் மௌனமாகிவிட்டான். பிரசவத்துக்கு செல்கின்றேன் என்று சொல்பவளை என்ன சொல்லி தடுத்து நிறுத்த முடியும்?
நித்யாவின் அண்ணனும் விடை பெற்று சென்று விட்டான். வீட்டுக்கு வந்த பிறகும் அவள் எதுவும் சொல்லவில்லை. வீட்டுக்கு வந்ததுமே தாயை அணைத்து கொண்டவள் சத்தமாக அழுதாள். யாருக்கும் எதுவும் புரியவே இல்லை. எல்லோரும் அதிர்ந்து போயிருக்க, அந்த நாய் கூட என்னால வாழ முடியாது என்று வெறுப்புடன் வந்த அவள் வார்த்தைகளில் தனது வாழ்க்கையில் நடந்த எல்லாமே அடுத்தடுத்து வெளிவந்தன. கணவன் என்று அவனை பொத்தி பாதுகாத்து முடிந்து தன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னாள். எல்லார் வாயிலும் வந்த ஒரே வார்த்தை, ஹரியா இப்படி நம்ப முடியலையே என்றுதான். அப்படித்தானே எல்லோரையும் மனம் மாற்றி வைத்திருக்கின்றான் அவன். ஆனால் நித்யாவை நம்பாமல் இருக்கவும் முடியாது. ஹரிக்கிட்ட பேசலாம் என்றார்கள். ஆணித்தனமாக மறுத்துவிட்டாள். அவளுக்கு விவாகரத்து வேண்டும். இதனை விட்டால் வாய்ப்பில்லை. எப்படியும் சமூகம் குழந்தை என்று பஞ்சாயத்து செய்து சேர்த்து விடுவார்கள். அது அவளுக்கு வேண்டாம். அவளுக்கு தேவை நிம்மதியும் விவாகரத்தும். எனக்கு டைவோர்ஸ் வேணும் என்று நின்றாள். கொஞ்ச நாள் போகட்டும், சரியாயிடும் என்று சமாதானப்படுத்த முயன்றார்கள். எப்போதும் பிறந்த வீட்டில் செய்யும் அதே தவிர இவர்களும் செய்ய அவளது பிடிவாதம் முன்னே அவர்களுக்கு போராட முடியாத நிலை. இறுதியில் குழந்தை பிறக்க முதலே விவாகரத்துக்கு விண்ணப்பித்திருக்க, அது கையில் கிடைத்த அடுத்த கணமே அடித்து பிடித்து கொண்டு வந்து சேர்ந்தான் ஹரி. வேகமாக வீட்டுக்குள்ளே வந்தவனை பெண்ணவள் அதிர்ந்து பார்க்க, அவளது தலையை ஆக்ரோஷமாக எட்டி பிடித்தவன், என்ன நினைச்சிட்டு இருக்க? டைவர்ஸ் அனுப்பியிருக்க என்று சீர, அவளது தாய் பதறி வந்து, மாப்பிள கொஞ்சம் இருங்க, உட்கார்ந்து பேசலாம் என்று கெஞ்ச, அவள் தலையிலிருந்து மெதுவாக கையை எடுத்தவன், இவளுக்கு மனநல சரியில்லை, கண்டமெனிக்கு கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா என்ற அவள் மீதே பழியை போட்டவன் அவளுக்கு பைத்தியக்கார பட்டமும் கட்டிவிட, அவளோ அவனை அதிர்ந்து பார்த்தாள். கொஞ்சம் உட்காருங்க, பேசலாம் என்று சொன்ன அவள் தாயும் அவனை சமாளிக்க, அவனும் இவகிட்டெல்லாம் பேச முடியாது, டைவர்ஸ் எப்படி வாங்குறன்னு நானும் பாக்குறேன் என்று சீறியவன் எதுவும் சொல்லாமல் சென்று விட்டான். அதன் பிறகு அவளிடம் பேசவில்லை. அவளுக்கு பெண் குழந்தையும் பிறந்தது. பார்க்க வந்தான். இம்முறை கோபமெல்லாம் இல்லை. நம்ம குழந்தைக்காக இந்த முடிவை மாத்திடு என்று காலை பிடித்தே கெஞ்சினான். தேவையென்றால் காலில் கூட விழுவான். அவனை அற்ப புழு போல பார்த்த பெண்ணவள் எதுவும் சொல்லவில்லை. அவளுக்கு விடுதலை வேண்டும். அவனிடமிருந்து மொத்தமாக விடுதலை வேண்டும். அவனுடன் இருந்தால் அவள் உயிரையே உறிஞ்சி விடுவான். பேசினால் தானே சமாளிப்பான் என்று நினைத்தவள் வாயை இறுக மூடிக்கொண்டாள். அவனுக்கு வேலை இருந்ததால் கிளம்பிவிட்டான். அவன் தாயை தூது அனுப்பினான். குழந்தைக்காக என்று என்னென்னவோ கதை சொன்னான். அவள் வீட்டிலேயே ஒரு தடவை மன்னிச்சிடுமா என்று சொன்னார்கள். அவள் கேட்கவில்லை. இப்படித்தானே பெண்களை காலம் முழுக்க சொல்லி சொல்லி நிம்மதியை குலைத்திருக்கின்றார்கள் என்று தெளிவாக தெரிந்தது. அவன் திருந்த போவதில்லை என்று அறிந்தவள் தெளிவாகவே முடிவெடுத்து விட்டாள். அவள் உறுதி முன்னே எதுவும் செய்ய முடியாமல் அவள் இஷ்டப்படியே விவாகரத்து வழக்கு நடந்தது. அவளது குடும்பம் அவளுக்கு துணையாக இருந்ததால் அவள் நிம்மதியை தேடி சென்றாள். ஆனால் எத்தனையோ பேர் அந்த நிம்மதி கிடைக்காமல் இன்னும் தவித்து கொண்டுதானே இருக்கின்றார்கள். அவளை இனி மனம் மாற்ற முடியாது என்று நினைத்த ஹரியோ, நீ என்னடி என்ன வேணான்னு சொல்றது, எனக்கு நீ வேணாம் என்று சொல்லி அவனும் எதிர்க்காமல் விவாகரத்து வழங்கி இருக்க, விவாகரத்து வழக்கும் முடிவுக்கு வந்தது. சந்தோஷமாக சாமர்த்தியமாக அவனிடமிருந்து விடுதலை பெற்றவள் நிம்மதியாக சுதந்திர காற்றை சுவாசித்தாள். அதனைத் தொடர்ந்து எதனை பற்றியும் அலட்டிக் கொள்ளவில்லை. வேலைக்கு சேர்ந்தாள். நிம்மதியாக வேலையை பார்த்தாள். 1 வருடம் கூட முடிந்திருக்காது. அவள் நண்பி தனது அலைபேசியை நீட்டியவள், உன்னோட புருஷன் அடுத்த கல்யாணம் முடிச்சிட்டாரு என்று சொல்ல, அதனை பார்த்தவள் முகத்தில் சின்ன கவலை கூட இல்லை. ஒரு புன்னகை மட்டுமே. ஹனிமூன் சென்ற 1008 புகைப்படம். கவலையா இல்லையாடி என்ற நண்பியின் கேள்விக்கு, அந்த பொண்ணை நினைச்சாதான் கவலையா இருக்கு என்றாள். இன்னொரு விஷயம் சொல்லுவேன், நீ கவலைப்படக்கூடாது என்றாள். சொல்லு என்ற நித்யாவிடம், ஊரெல்லாம் உனக்கு வேற தொடர்பு இருக்குன்னு தான் டைவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லியிருக்காரு என்று சொல்ல, நித்யாவோ பெருமூச்சுடன், அதை எதிர்பார்த்ததுதான். இப்படியானவங்க ஜெயிக்க முடியாத நேரம் இப்படிதான் பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இப்படியானவங்க பக்கத்துல போகவே கூடாதுடி. தள்ளி இருந்தா நிம்மதியா இருக்கலாம். இப்ப நான் இருக்கிறது மாதிரி. அவங்க எப்பவும் காதலிக்கவே மாட்டாங்க என்றவள் ஒரு கணம் நிறுத்தி, they don't love, they consume என்று முடித்திருந்தாள். முற்றும்.